கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 40 வாசிக்கும் போது, உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நீ முழு சரீரத்தோடு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதில் முழு நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனம் கற்பனைகளும் அடங்கியிருக்கிறது என்று நாம் இந்த வாரம் முழுவதும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கூறும்போது நமக்கு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறார், தீமையை நன்மையாய் மாற்றுகிறார், நமக்கு ஜீவனையும் தீர்க்காசியும் தருகிறார். நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களை நம் கண் காணாத போது ஏற்ற வேளையிலே அதை தருகிறார். கடைசியாய் நம் ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். இந்த நாளிலே கூட 2ஆம் பகுதி, உன்னை நீ நேசிப்பது போல் மற்றவர்களை நீ நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேவனிடத்திலே உண்மையாய் அன்பு கூறுவோமானால் நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அப்படி மற்றவர்களையும் நாம் நேசிப்போம். ஆனால் இன்றைக்கு அநேகர் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேரில் ஒரு வைராக்கியம், செபிக்கிறதுல, வேத வாசிக்கிறதுல, உபவாசிக்கிறதுல, ஆனா கணவனிடத்திலே அன்பு செலுத்துவது கிடையாது, மனைவியிடத்திலே அன்பு செலுத்துவது கிடையாது, மருமகளிடத்திலே அன்பு செலுத்துவது கிடையாது, மாமியாரிடத்திலே அன்பு செலுத்துவது கிடையாது, பெற்றோர்களிடத்திலே அன்பு செலுத்துவது கிடையாது, சிநேகிதரிடத்திலே அன்பு செலுத்துவது கிடையாது. அந்த அன்பு இல்லாத பட்சத்திலே வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யாக்கோப்பு 2:8 சொல்கிறது, யாக்கோப்பு நிருபம் 2:8, உன்னிடத்தில் நீ அன்பு கூர்ந்தது போல் பிறரிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஹல்லேலூயா! வாட் a beautiful verse. நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல் நீ பிறரிடத்திலே அன்பு கூறுவது ராஜரீக பிரமாணம். அது பரலோகத்தின் பிரமாணம். பரலோகத்தின் பிரமாணம். நீங்க நினைக்கிறீங்க ரட்சிக்கப்படுறது, ஞானஸ்தானம் எடுக்கிறது, அபிஷேகம் பெறுவது, வரங்கள் நமக்குள்ளே கிரியை செய்வது. இல்லை இல்லை, முதல் பிரமாணம் என்ன தெரியுமா? நீ உன்னை எப்படி மற்றவங்க அன்பு கூறணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி யூ ஷுட் லவ் அதர்ஸ். மற்ற இடத்துல அன்பு கூறணும். அதுதான் ராஜரீக பிரமாணம். அந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றும் போது நீங்கள் நன்மை செய்வீர்கள், நன்மை அடைவீர்கள். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது கூட அவர் முதல் நமக்கு எதை வெளிப்படுத்தினார்? மன்னிப்பு. மன்னிப்பு எப்போ வரும்? ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போதுதான். ஹல்லேலூயா! 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா! இவ்வளவு தேவன் நம்மிடத்திலே அன்பு கூற நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம், கடனாளிகளாய் இருக்கிறோம். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல வசனம் 20ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒருவர் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவரால் பெற்றிருக்கிறோம். நான் தேவனிடத்திலே அன்பாயிருக்கிறேன், எனக்கு தேவன்தான் எல்லாம் என்று சொல்லுகிற நீ காணும் சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் இருப்பாயானால் காணாத தெய்வத்திலே அன்பு கூறுகிறாய் என்பது மாயை. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற கணவனை உன்னால் நேசிக்க முடியவில்லை, மனைவியை நேசிக்க முடியவில்லை, பிள்ளையுமே நேசிக்க முடியவில்லை. உன் குடும்பத்தில் எத்தனை பேர் எந்த சூழ்நிலையில் எந்த உறவில் இருந்தாலும் அவர்களை உன்னால் நேசிக்க முடியவில்லை என்றால் நீ கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்வது மாயை என்று கர்த்தர் சொல்கிறார். அது தேவன் அறிவிருக்கிறார். இன்றைக்கு நீ தேவனை உண்மையாய் நேசிப்பாயானால், உன்னை மற்றவர்கள் நேசிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீ அடுத்தவங்களை நேசிக்கத்தான் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் தேவன் உடைய பிரமாணம். ஹல்லேலூயா! இது ராஜரீக பிரமாணம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, அன்பு எப்படிப்பட்டது? நீடிய சாந்தமும் தயவுள்ளது. அந்த அன்பு உனக்குள்ளே இருக்குமானால் உனக்குள்ளே இந்த குணாதிசயங்கள் இருக்கும். நீடிய சாந்தம் உனக்குள்ளே இருக்கும், தயவு உனக்குள்ளே இருக்கும், அன்புக்கு பொறாமை இருக்காது.
இன்றைக்கு இந்த பொறாமையினால் தான் எரிச்சல், இந்த எரிச்சலினால் தான் கசப்பு, இந்த கசப்பினால தான் கொலை வெறி உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் சர்பத்தின் ஆவிகளுடைய கிரியைகள். நீ தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது மாயை. நீடிய சாந்தம் உன்னிடத்தில் இருக்கிறதா? மற்றவரிடத்திலே சாந்தமாய் பேசுகிறாயா? தயவு இருக்கிறதா? பொறாமை உனக்குள்ளே இருக்கிறதா? அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஒழிந்து போகும், அன்பு ஒழியாது. விசுவாச நம்பிக்கை அன்பே பெரியது. இன்றைக்கு சகிப்பு தன்மை உன்னிடத்தில் இருக்கிறதா? இருந்தால் உண்மையாகவே நீ மற்றவர்களை நேசிக்க, உன் சத்துருக்களை நேசிக்கணும், உன்னை உபத்திரவப்படுத்துறவர்களுக்கு உதவி செய்யணும், உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், உன்னை தூஷிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். இதுதான் தேவ அன்பு உனக்குள்ளிருந்து வெளிப்படுவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு காணும் சகோதரர்களை அன்பு கூறாமல், காணாமல் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று எப்படி சொல்லுவாய்? இன்றைக்கு யோசித்து பார். நீங்கள் உன் குடும்பத்துக்குள்ளே தேவ அன்பு இருக்கிறதா? இல்லை பிசாசின் கிரியைகள் இருக்கிறதா? ஒருவரை ஒருவர் நேசிக்க முடிகிறதா? ஒருவருக்கு ஒருவர் உட்கார்ந்து பேச முடிகிறதா? ஒருவர் சமாதானமாக இருக்க முடிகிறதா? ஏன்? நீ மற்றவர்களை நேசிக்காத நிமித்தம்தான். அதுவும் யாரை நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார்? உன் சத்ருவை, உன்னை பகைக்கிறவர்களை, உன்னை விரோதிக்கிறவர்களை, உன்னை உபத்திரவப்படுத்த, உன்னை வெட்கப்படுத்துவதை நீ நேசிக்க வேண்டும். அப்போதான் பிதா பூர்ண சத்குணராய் இருக்கும் போது நீயும் பூர்ண சத்குணராய் இருப்பாய். இதை தான் தேவன் செய்தார். தேவன் செய்ததை தான் நமக்கு சொல்லுகிறார். இந்த அன்பு உனக்குள்ளே ஊற்றப்பட்டால் கர்த்தருடைய கிரியைகள் வெளியரங்கமாகும். ஜான் வெஸ்லி என்ற பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர், அவர் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரராய் மாறுவதற்கு அவருடைய மனைவிதான் சாட்சி. மனைவி நல்ல ஒரு பிரசங்கியார். அவர் ஒரு நாள் பிரசங்கித்துட்டு வரும்போது கொஞ்சம் லேட்டாகி விட்டது. ஆனால் கணவன் மிகுந்த கோபம் அடைந்து தேவையில்லாத வார்த்தைகளினால் அந்த மனைவியை திட்ட ஆரம்பித்தார். கதவையும் அடைத்து விட்டார். பனி ஊற்றி கொண்டிருக்கிறது. நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கு போவோம் என்று அறியாமல் திகைத்து நிற்கும்போது திடீரென்று பார்க்கும்போது பின்கதவு திறந்திருந்தது. அந்த பனி உறைந்த பனியிலே நடந்து போய் பின்கதவு வழியாய் உள்ளே நுழைந்தார்களாம் அந்த அம்மையார். அப்பொழுது டீ கொதித்து கொண்டிருந்தது. டீயை போட்டுக்கொண்டு இவர் திட்டிவிட்டு அப்படியே ஈஸ்டரில் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தார். அந்த டீயை போட்டுக்கொண்டு 2 பிரெட் எடுத்து முட்டை சாண்ட்விச்சும் பண்ணி அதில் வைத்து அவங்க கல்ச்சர் பிரகாரம் அவர் கிட்ட போய் டார்லிங்னு கூப்பிட்டாங்களாம். அவர் எழும்பி திரும்ப சத்தம் போட்டாராம். எப்படி நீ உள்ள வந்த? How did you come inside? Who opened the door? நம்மளா தான் என்ன சொல்லியிருப்போம்? என் தேவன் நீ ஒரு வழி அடைச்சா 7 வழியை திறப்பார்னு வசனம் பேசியிருப்போம். தேவ தூதர்களே வந்து திறந்துட்டாங்க கூட சொல்லியிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய பெண்கள் அப்படியெல்லாம் பேசுறது உண்டு. ஏன்னா தாழ்மை இல்லை, ஏன்னா அவங்க கிட்ட ஊழியம் இருக்கு, எங்க போனாலும் பிழைச்சிக்கலான்ற அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த காரியத்திலே அவங்க பேசுவாங்க. ஆனா இந்த அம்மையார் அப்படி பேசவில்லை. முன்கதவை அடைத்த நீங்கள் பின்கதவை அடைக்க மறந்து போய்விட்டீர்கள். இதோ டீ குடிகள், டீ கொதித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொடுத்தாராம். அவர் கேட்டாராம், முன்னால் இதை எப்படி செய்ய முடிந்தது? இவ்வளோ கெட்ட வார்த்தையில் உன்னை திட்டினேனே, என்னால் செய்ய முடியாது. நான் தேவனை நேசிக்கிறேன், என்னை நேசிப்பது போல் உன்னையும் நேசிக்க நான் விரும்புகிறேன் என்று கட்டி பிடித்து அவங்க கல்ச்சர் பிரகாரமாய் நல்ல ஒரு முத்தமிட்டார்களாம். அவர் அப்படியே அவர்களுக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டார். அம்மையாரும் முழங்கால் படியிட்டார்கள். 2 பேரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். ஒரு ஒப்புரவானார்கள். ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கினது. அன்றையிலிருந்து உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருக்குள்ளே இறங்கி அநேக மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய மனைவியே அவர் எழுப்ப கர்த்தர் கிருபை செய்தார். அந்த தாய், அந்த அம்மையாருடைய தாழ்மை, அவர்கள் ஆண்டவர் மீது உள்ள அன்பு கணவரை அன்பு செலுத்த வைத்தது. அன்பு அந்த பெரிய ஊழியக்காரனாய் மாற கர்த்தர் கிருபை செய்தது. இன்னைக்கு அநேக தோல்விகளை சந்திக்க காரணம் என்ன தெரியுமா? உங்களால் விட்டு கொடுக்க முடியவில்லை. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான். இன்றைக்கு உன்னை நேசிப்பது போல் நீ மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள். உன்னை உபத்திரப்படுத்துகிறார்கள் உண்மைதான், உன்னை தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறார்கள் உண்மைதான். ஆனால் தேவனையும் பேசினார்கள். தேவன் அவர் மீது அன்பு கூர்ந்தது நிமித்தம்தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அந்த ரட்சிப்பை பெற்ற நீ மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவளை நேசிக்க ஆரம்பியும். கணவன் குடிக்காரனாய் இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேசித்தனம் செய்கிறவனாய் இருக்கலாம்.
ஆனால் துணிந்து பாவம் செய்வானால் விட்டுவிடு. ஆனால் நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவரை இடத்துல ஜெபித்து அன்பு செலுத்தும் போது கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல் மற்றிடத்திலே நீ அன்பு கூறுவது ராஜரீக பிரமாணம். நீ செய்யும் போது நீ நன்மை பெறுவாய் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. இன்றைக்கு அப்பா, காணும் சகோதரத்திலே அன்பு கூறாத பட்சத்திலே, காணாத தெய்வத்திடத்திலே நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்பது மாயை. இந்த உலகத்திலே ஆண்டவரே, நீர் எத்தனை பேரிடத்திலே அன்பு கூர்ந்தீர் அப்பா. விசேஷமாய் சிலுவை மரணத்திலே ஆண்டவரே, அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறவன் மன்னியும் என்று அன்பு கூர்ந்தினீரே அப்பா. கர்த்தாவே, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வாசிக்கிறோமே. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை சகிக்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சினமடையாது, தற்பொடிவை நாடாது, ஆண்டவரே கோபம் அடையாது, ஆண்டவரே பெருமையானவர்களை பேசாது, விசுவாச நம்பிக்கை அன்பே பெரியது என்று சொன்னீரே. அந்த அன்பினை பூரணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். சத்துருக்களை நேசிக்கக்கூடிய அன்பு, உபத்திரவப்படுத்துவர்களை ஆண்டவரை உதவி செய்யக்கூடிய அன்பு, துன்பப்படுத்துவர்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய ஒரு அன்பு, ஆண்டவரை சபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய அன்பு, அந்த கல்வாரி அன்பு எங்களை நெருக்கட்டும் அப்பா. தேவ கிருபைகளை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.